நேரமாச்சு இந்த இடத்துல இருந்து உங்க அண்ணன்மார்கள் அப்பமார்கள் தேடி வந்துருவாங்க. அதனால இந்த இடத்துல இல்லாம யாருமே வராத இடம் எங்க தெரியுமா? 31வது கோமாதி பாறை. கோமதி பாறையில வேணாம். கோமதி அது தண்ணி இருக்கு. கோமதி நீ பாரு தப்பா நினைக்காத. கோமதி பாறையடி பாறையடி நம்ம கோமதி அப்படியா? சொல்லுங்க. கதையில பாருங்க, அப்பப்பட்டு சுப்பப்பட்டு ஆனந்தப்பட்டு சோமசைய 1000 வீட்டு ஐயன்மார்களும் சரி வாரம் ஒரு முறை ஆரியமாலா கட்டுக்காவல் எப்படி இருக்குது பாக்குறது வழக்கம். சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமா அரண்மனையில் வந்து பார்த்தோம். ஆரியமாலாவை 3 தினங்களாக காணவில்லைன்னு தோழிமார்கள் சொல்றாங்க. சரி என்ன செய்து தெரியுமா? பலசாட்டல நம்ம செல்லா தொட்டி இருக்கிறான். ஆமா நம்ம அரண்மனைக்குனே தொழில் செய்யறவே அவன் ஒருத்தன் தான். ஆமா ஆமா அவனை கூப்பிட்டு பலசாட்டு சொல்லணும். ஆமா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. அவனுக்கு கொஞ்சம் காது மத்தவங்க எப்படி காது கொஞ்சம் கேட்காது. ஓஹோ கேட்காது. ஆமா சீக்காதுன்னு சொல்லுவேன். அவனுக்கு காது கேட்காதப்பா. கேட்காதுங்க. அவனை கூப்பிட பாருங்க. கூப்பிடுங்க. அடே செல்லா சாமி கும்பிடுங்க. நல்ல வரி போட்டு கும்பிடுறா. சாமி சாமி கும்பிட்டேதா? கோமுட்டையாவது குஞ்சு பிடிச்சு முட்டையாவது இல்லை சாமி. ஆமா என்ன சாமி விஷம்? ஏன் கூப்பிட்டுன்னு கேட்பியா? என்ன விஷம்? என்ன விஷமா? அவன் பாட்டாயிரம் சொல்றேன். இல்லை சாமி என்ன விஷயம்? என்ன விஷயம் கேட்பியா? நீ வந்த நேரம் நல்ல நேரம் தான். யார் செத்து போட்டாங்க? காலகத்தால செத்து போட்டேன்னு சொல்லி அப்படி ஏன் சாமி நல்ல வார்த்தை பேசுறான். ஏன் சாமி மாடு செத்து போச்சா? டேய் ஐயர்வாருக்கு மாட்டுக்கு ஆகாதுனா ஆறு மாமியை செத்து போயிட்டாரா? மாமி செத்து போயிட்டாரா? அவன் ஒருத்திதான எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறா. அப்படி என்ன சாமி விஷம்? தம்பி அதாவது ஆடுஞ்சாவலே மாடுஞ்சாவலே சரி அக்ரகரத்துல ஆரியபுராஜா இருக்கிறார் போல். செத்து போயிட்டாரா? வாய்கடா. சரி சார் வாய் அவர் மக ஆரியமாலாவை அரண்மனையில 3 நாளா காணாமா. யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களா? அதனால நீ பலசாட்டணும். எப்படி சாமி சொல்லணும்? எப்படி சாட்டணும் தெரியுமா? பலசாட்டு தெரியுமா? சரி சரி. இதனால் சரளமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நல்பேட்டை ஆரியபுராஜன் மகள் ஆரியமாலாவை காணவில்லை. கண்டோர் கேட்டதும் சொல்லி அவர் இவரிடத்தில் சொல்லி அந்த வைத்து தருவாருக்கு 1000 எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி நீங்களே போயிட்டு வந்துருங்க. அப்படி சொல்லிட்டு வந்து நான் போயிட்டு வரட்டுமா? புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நெல்பேட்டை ஆரியபுராஜனுக்கு அண்ணன் தோசைக்கு வந்த ஒரே மகன் ஆரியமாலாவை யாரோ சரியான போயிட்டாங்க சாமி. கேட்டவங்க கேட்டவங்க சரி சாமி 9 நாள் கூட சாமி. சாமி மொத்தம் இந்த எல்லா வீதி போயிட்டு சாமி. இந்த கோமதி வாரில மட்டும் போக முடியல. கோமதி வாரில சாமி அது படத்தை பறக்க வச்சுதான் இந்த வருஷம். இந்த நடுச்சந்தை என்னால போக முடியல. என் மயன் காத்தையா இருக்கிறேன். அவனை கூப்பிட்டு இந்த நடுச்சந்தில போக சொல்லணும். எப்ப காத்தா பாப்பா கும்பிட்டியாப்பா? இல்ல குஞ்சு வச்ச முட்டாப்பா. என்ன விஷயம்? அப்பா இந்த ஆரியபிரசாத் இருக்கிறாருல செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ அவர் பொண்டாட்டி அண்ணன் இருக்குதுல்ல அது செத்து போச்சா? ஐயோ அவங்க மலை இருக்குதுல ஆரியமலா அது செத்து போச்சா? ஆமா எல்லாத்தையும் ஞாபகம் சொல்றானே. இல்லப்பா ஆரியமலாவை யாரும் சிறை எடுத்துட்டு போட்டாங்களாம். போனா மறுமணி ஆயிட்டு வரேன். மறுமே ஆயிடுவாங்க. நம்ம கொலை போடணும்ல. சரி நீ எல்லாத்தையும் கூப்பிட்ட. அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஆரியமலாவையும் கூட்டி கண்டுபிடிச்சு கொடுத்தா 1000 பொருட்கள் சார் பூரா
பார்த்தா சொன்னாங்க நானும் எல்லா வீதி போயிட்டு வந்துட்டேன். அந்த காசை வாங்கி நீ குடிக்கலாம்னு பாக்குறேன். சாயம் குடிக்க வழியில அப்புறம் ஆமா ஆமா அதனால சரி. அதுல பாருப்ப எல்லா வீதி போயிட்டேன். சரி. இந்த இந்த வாரம் இந்த வீதி நடுவீதி இந்த நடுவீதியில என்னால போக முடியாது. அவர் யாரும் வீதி செஞ்சு வச்சிருக்காரு. அதுல போய் கையை காட்டுறேன். வீதி வச்சிருக்காரா? வீதியில அப்புறம் கொலை போட முடியுமா? அதுதானே நீங்க உள்ளே போக முடியாது. அப்படியா? அத்தனை வீதி இந்த வச்சிருக்காரு. வீதியில என்னால போக முடியாது. காலெல்லாம் விட்டு இருக்குது. சரி. எப்படியாவது இந்த வீதியில சொல்லிட்டு வந்துருப்பா போய். என்ன சொல்றாரு? புது மக்கள் புதுச்சேரி நெல்பட்டி ஆரிய பிராசனுக்கு அண்ணா தோசைக்கு பிறந்த ஒரே ஒரு ஆரியமலாவை யாரோ சேர்ந்து போட்டாங்களாம். கண்டவங்க கேட்டவங்க பார்த்தவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா 1000 பொற்காசு சாமியோட பிரசாதம் கொடுப்பாங்க. என்னப்பா அது? இது தப்புப்பா. யார் செஞ்சது? நான் வந்தது தப்பா? அப்ப நான் கூட்டி வந்தது தப்புங்கிறியா? அப்ப நீ தங்கராஜ் வரமாட்டாங்கிறது தப்புங்கிறியா? சொன்னது தப்புங்கிறியா? அப்ப ஒரு கோயில் வந்து தப்புங்கிறியா? போகக்கூடாதுன்னு சொன்னது தப்பாங்க. அப்ப நான் உன்னை பெத்தது தப்புங்கிறியா? பிறந்தது தப்புங்கிறியா? அப்ப நீ செஞ்சதே தப்புங்கிறியா? செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறியா? அப்ப நான் செஞ்சது தப்பு. வயசு வில்லங்க வந்திருக்காருயா. இந்த வில்லங்க வந்திருக்காரு. இல்லப்பா, இது தப்பு. அதான் என்ன எப்படி அடிக்கிறது? இதை பிடிப்ப நான் இது சின்ன வயசுல இருந்தே சொல்லி தரல. அப்ப கையில கோத்தணும். கை? தோல்ல கோரு. எப்படி? தோல்ல கோத்துக்கப்பா. தோல்ல தோல்ல கோத்துக்க. எப்படி தோல்ல? தோல்ல கோத்துக்கா. தோல்ல கோத்துக்க. ஐயோ, கை நீட்டு கைக்கு உள்ள போடுப்பா. ஐயே. கை நீட்டு கைக்கு உள்ள கோக்கணும். அப்படி நேர்மா. உன் கையில உள்ள உடுப்பா. உன் கையில அப்ப என்ன ஊராமே புடிச்சிட்டியா? இதை புடிச்சுக்கப்பா. இதெல்லாம் அது. நல்லா திருப்பி புடிச்சுக்கணும். தப்ப எதுவும் திருப்பி இதை ஒண்ணு புடிச்சுக்க. இதே முடி மேல ஒண்ணு முடி கீழே ஒண்ணு முடி. நல்லா உருட்டி அடி. தப்ப திருப்பி உருட்டி அடி. என்ன உருட்டியா இருக்கு? தப்ப உருட்டி அடி. உருட்டி உருட்டியா திருப்பியா? இல்ல திருப்பி நல்லா அடி. திருப்பி அடி. வண்டை அவ்வளவு நீ பொத்து விட்டீங்கன்னா எனக்கு 10 நாளைக்கு சம்பளம். வேணாம். எப்படி அடிக்கிறீங்க? அப்ப அப்படியே உங்களுக்கு திருப்பு. நல்லா உருட்டி அடிக்கணும். உருட்டியா? என் பையன் சொன்னதே செய்வேன். ஆமா ஆமா. பள்ளையப்பா நீ தள்ளிக்க. ஏன் ஓரத்துல உட்காரு. ஏப்பா? ஓரத்துல உட்காரு, நான் உருட்ட போறேன். பையனுக்கு டயர் வண்டி ஓட்டுற நினைப்பு வந்துருச்சு. கேளு, அவரை கேளு. நேத்து நான் எங்க டூ வீலர் வீடு இருந்துச்சு. டயர் அது வீடு நம்ம அடிச்சுட்டு ஏனே பள்ளிய பண்ண அந்த யாவும் வந்துருச்சு. என் பையன் உருட்டி அடிப்பேன். அதெல்லாம் உருட்டி அடிச்சு ஜோசி இருப்பேன். சரிப்பா. சரி, உருட்டினா சொல்லுல உருட்டி அடிக்கணும். கூலிக்கு கூட சொல்லலையா? சொல்லுனா தெரியாதா? செஞ்சு நக்கு செஞ்சு இப்படி சொல்லு அடிக்கணும்பா. சொல்லலையா? செஞ்சு நக்கு செஞ்சு நீ செய்ய அம்மா கூப்பிட்டுச்சு. ஏன் ஏன் அந்த எருமை கிடாரி ஆமா நாளைக்கு கத்துதான் செனக்கலை எருமகளை செனக்கலை வாடா. ஐயா, எங்க அப்பா செத்துல இருந்து சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு வாசிக்க சொல்றேன். என்னால முடியாது. உனக்கு சம்பளம் தர்றேன். என் சம்பளம் சேர்த்து என் சம்பளத்தை தர்றேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, புத்தூர் அக்கரகரா புதுச்சேரி நெல்பேட்டை ஓமாதூர் கிராமத்தில் ஆளக்கூடிய ஆரியபராஜன் மகள் ஆரியவரை காணவில்லை. பார்த்தவர்கள் பார்க்காதவங்க சொல்லி, பார்க்காதவங்க பார்த்தவங்க சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தா 70 பேர் 70 வேணும். 20 பேர் இல்ல 50 பேர்.
ஆனா அந்த ஆளை யாரையா சொன்னது சோனா பாக்குற மாதிரி இருக்காரு ஓ இல்லையா வரலாம் அண்ணன் வேணும் பாக்கலீங்களா இது சத்தம் மட்டும் கேக்குது ஆனா என் புருஷனை காணோம் எங்க சுத்தி தேடி பார்க்கலாமா எந்த பக்கம் திருவிழா அது என்ன ரெண்டு பேர் நிக்கிறாங்க நான் தான் கண்டுபிடிக்கிறேன் அதைங்க என் புருஷனா அப்படி அழகு அப்படி வீர மாதிரி அவரை பாரு இவன் சொங்கி போய் நிக்கிறாரு அதானே அப்ப என் புருஷன் இருக்காரு என் புருஷன் மா வீரே ஆளை பாரு அவர் பக்கத்துல அவருக்கு பாதுகாவல் வேற ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா அப்புறம் எனக்கு பாதுகாப்பு யாருமே வேணாம் நான் 4 பேருக்கு பாதுகாப்புல இருப்பேன் ஏங்க ஆனா உங்களை தாங்க ஆனா உங்களை தான் இங்க வாங்க ஏங்க என் புருஷன் அவரா இல்ல என்ன வெறும்பாயா என் கூட வந்து என்ன பண்றது அவரோட போனது 1000 ரத்தல தருவாரு பழக்கமே இல்லையே எனக்கு பாருங்க என்ன இருந்தாலும் என் புருஷன் நீங்க தான் இருக்கட்டுங்க என் கழுத்துல நீங்க தாலி கட்டா நீங்க தான் எனக்கு புருஷன் தோட்டி மையம் காத்தாமா பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க என் கழுத்துல தாலி தொங்குதா தெரியுதா எனக்கு தெரியும் தெரியலையா நல்லா பாருங்க நான் தோட்டி மையமா இருந்துட்டு போகுது நீங்க தான் என் புருஷன் நான் சொல்றேன் காலையில வம்புக்கு இருக்கிற என்ன வம்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னா புருஷன் புருஷன் சொல்ற தவறா அப்படின்னு நான் செய்யற வேலையில நீ செஞ்சீனா சரி நான் கூட்டி போறேன் அப்படியா ஏங்க வீட்ல வேலை சொல்லிடாதீங்க தெரியாது கூட்டி போறேன் எங்க வீட்டு கூட்டி போறேன் கொஞ்ச நேரம் ஒரு நீவானே மாத்தி விட்டுறாத அதுக்கு தான் நான் உங்க பின்னால தான் வருவேன் நான் பின்னாடி வருவேன் ஆமா மூணு ரோட்ல 4 போண்டா வாங்கி கொடுத்து போறேன் அந்த போண்டா திக்கிற வழக்கம் எனக்கு வாங்கி கொடுக்கறவங்க வாங்கி கொடுக்காத பாருங்க நான் சொல்ற செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க நான் அந்த படிக்க போனா நீ என்ன பண்ணி வருவே 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 அண்ணே எல்லாம் பண்ணி வருவே படிக்க போனா நீ என்ன பண்ணி வருவே படிக்க போனா நீ என்ன பண்ணி வருவே இவ்வளவுதானா அட தப்படிக்க போறப்ப என்ன பண்ண போறோம் நம்ம லேசா நினைக்கிறேன் அது எம்புதான் தப்படிக்க போனா நான் பட்டி கொண்டு வருவேன் தப்படிக்க போனா நான் பட்டி கொண்டு வருவேன் தப்படிக்க போனாலும் பட்டி கொண்டு வருவேன் பட்டி கொண்டு வருவேன் என் புருஷ தப்படிக்க போனா பட்டி கொண்டு வருவேன் என்ன காரணம் தெரியுமா எங்க புருஷா இங்க வாங்க பாருங்க நீங்க தப்படிக்க போனா பைய கொண்டு வருவேன் என்ன காரணம் தானி இந்த வசலாம் வாங்கணும்ல ஆமா நம்மளுக்காரா 8 மணி ஆயிரும்டா இதே 8 மணி ஆயிரும் இன்னைக்கு ஒரு மறு வரணும் பக்கத்துல 10 மணி ஆனாலும் பக்கத்துல அப்படியே அடுத்து சொல்லுங்க சரி தப்படிக்க போனா பைய கொண்டு வருவேன் நான் எவ்வளவு சொல்லி போனா நீ என்ன சொல்லி வருவே எவ்வளவு சொல்லி போனா நீ என்ன சொல்லி வருவே எவ்வளவு சொல்லி போனா நீ என்ன சொல்லி வருவே சொல்லி என்ன சொல்லி வருவாயே எல்லாம் சொல்லி வருவாயே நான் எவ்வளவு சொல்லி போனா என்ன சொல்லி வருவே எவ்வளவு சொல்லி போனா என்ன சொல்லி வருவே நம்ம சொல்லி போனா நான் எட்டு சொல்லி வருவேன் நம்ம சொல்லி போனா நான் எட்டு சொல்லி வருவேன் நீ எல்லாமே சொல்லி போனாலுமே எட்டு சொல்லி வருவேன் ஐயா எட்டு சொல்லி வருவேன் ஐயா இளவு சொல்லி போனா நான் 8 சொல்லி வருவேன் நான் ஏத்துக்க முடியாதுமா என்கிட்ட ஊருக்காரல யாராவது சொல்ல இல்லங்க எனக்கு இதுதான் முதல் அனுபவமே அத பாத்துக்கிட்டு நீ சொல்ற நான் ஏத்துக்க முடியாதுமா நான் கண்ணறிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே கண்ணறிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே கண்ணறிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே நான் கண்ணறிக்க போறவே என்ன கொண்டு வருவாயே அண்ணே எல்லாம் கொண்டு வருவாயே நான் கண்ணறிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே நான் கண்ணறிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே இவ்வளவுதானே ஆனா தாமதிக்கிற வீட்டுக்கு போனா நடத்து விட்ட நமக்குன்னு உட்காந்துடணுமா இல்லையா அதனால என் புருஷன் கண்ணருக்க போனா நான் கல்லைய கொண்டு வருவேன் கண்ணருக்க போனா நான் கல்லைய கொண்டு வருவேன் கண்ணருக்க போனாலுமே கல்லைய கொண்டு வருவேன் ஐயா கல்லையும் கொண்டு வருவேன்
அது இருக்குமா? ரத்தத்தை பிடிக்கிறதுக்குதான். நீங்களா லஞ்சமெட்ல பாத்துருக்கோம். ஏன் லட்சமெட்ல வேலையே இல்ல, மத்த விளங்கி பட்டியல தான் அதெல்லாம் நடக்குது. இல்ல போடுற பாத்தியா? இல்ல போடுற. நான் ஏத்துக்க முடியாது. வேற என்னதான் சொன்னா ஏத்துக்குவீங்க? நான் அதான் இன்னொன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு குடம் குடிச்சா நான் 2 குடம் குடிப்பேன். ரெண்டு குடம் குடிக்க. ஆமா, நான் தான் உங்க பொண்டாட்டி. ஆமா, நான் ஒரு குடம் குடிச்சா நீ குடிக்கிறியா? நான் 2 குடம் குடிப்பேன். ஆனா அந்த ஆளுக்கு பின்னாடி பாதுகாப்பா போவேன் பேசாம சரியா? நான் கள்ளி குடிக்க போனாடி என்ன பண்ணி வருவேன்? குடிக்க போனாடி என்ன பண்ணி வருவேன்? என் புருஷன் கல் குடிக்க போனா நான் கறி வறுத்து தருவேன். நீங்க ஒரு குடம் குடிச்சா நான் 2 குடம் குடிப்பேன். சரி சரி சரி. அப்போ ஏத்துக்கறமா? ஏத்துக்கிறேன். அதனால சந்தேகம் இல்ல. ஏத்துக்கிறேன். சரி. இந்த இடத்துல கல்லு குடிச்சா உன் புருஷன் கேக்குறாரு. ஏன் எழுவட்ட பையல? யார் என் புருஷன்? அவரு தாயக்கார கேக்குறாரு. சரி. ஆகலைக்கு போல நீ எதுக்கு போய் கேக்குறது? நாங்களைக்கு போனா அப்புறம் அதுக்கு தொட வேணாமா? அவன் கேக்குறாங்க. கல்ல குடிச்சா ஓவை ஏறும். ஆமா. ஓவை ஏறுச்சுனா ஆடுவோம்ல. ஆடலாம்ல. ஆமா. சீம சமதி ராசாதி நீ சிரிச்சா தாண்டி மகராணி. சீம சமதி ராசாதி சிரிச்சா தாண்டி மகராணி. அடி சீம சமதி ராசாதி நீ சிரிச்சா தாண்டி மகராணி. ஆசமட்டான விதமானே ஓ அனுமதி இல்லாம தொடராதே. நான் மாட்டனே சொல்றேன். கொஞ்ச நேரத்துல கிடப்பா நான் போயிடுவாங்க. வேணும்னா கூட்டி போவேன். நீங்க பாத்து ஐயோ அவர் கூட்டி போதாம வந்தாரு. ஒரு புருஷனா தான் இப்படி எல்லாம் சொல்லலாமா? அப்புறம் வர்றாரு. நானும் வரேன். லூஸ்ல விடுங்க. சீம சமதி ராசாதி சிரிச்சா தாண்டி மகராணி. அடி சீம சமதி ராசாதி சிரிச்சா தாண்டி மகராணி. ஆசைப்பட்டால விடமாட்டேன் ஓ அனுமதி இல்லாத தொடராதே. ஆசைப்பட்டால ஓ அனுமதி இல்லாத தொடராதே. சீம சமதி ராசாதி சிரிச்சா தாண்டி மகராணி. எப்போது மாறிப்போம்
மத்த குளத்துல நான் தண்ணியே நம்ம ஆறாக்கி. உன் குளம் எங்க இருக்கு? ஏய் ஆரியமலா அப்பா இவன் யாரு புருஷன் புருஷனா அப்பா புருஷன் எங்க அப்பே ஆரியமலா அப்பா நம்ம குடும்ப குத்து வழக்கல நீ ஆமாப்பா பத்த வச்சா எரியுமா? 1000 பேத்திய நீ இல்லப்பா என்ன இருந்தாலும் குடும்ப மான மரியாதை கெடுக்க கூடாதுல்ல அதனாலதான் வெளியில தெரியாம ஓடியாந்துட்டேன் இது இவங்களுக்கு எல்லாம் தெரியுதா யாருக்கு தெரியாதுப்பா பிள்ளை இல்லாம பிள்ளை நீ பிறந்து ஆமாப்பா ஏன் மாப்பிள்ள மாப்பிள்ளைய வாங்குற வரைக்கும் வந்திருக்கிறேன் கேளு மாமா எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பிள்ளைய கூட்டி வந்தீங்கள அம்மா வந்தேன் ஏதாவது செஞ்சியா இல்லையா ஏதாவது நல்லா நல்லா பேசு ஏய் ஏதாவது 1000 பேர் நாங்க சேர்த்து இந்த பொம்பளை பிள்ளைய வளர்த்தோம்ல நீ சேர்த்து இருந்தியா நீ தானே சொல்ற நாங்க சேர்த்து இருந்தோம் நீங்க தான் சொல்றீங்க இத்தனை நேரம் இருக்கிறாங்க கேளா இத்தனை நேரம் இருக்காங்க 1000 பேர் அதுக்கு ஊட்டி வளர்த்தோம்னா அப்படி மாட்டு அப்படி அடிச்சுட்டு சாவு ஐயா ஐயா சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் யாருக்கு சந்தேகம் எனக்கு சந்தேகம் 1000 பேத்துக்கு எல்லாம் சந்தேகம் இருப்பாருமாடா, ஏய். அப்படி மாட்டு பிடிச்சு கட்டு என்ன சேனல்ல யூடியூப்ல அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, இப்பொழுது காத்தமுத்து காத்தவராயன் கனகு மரத்தில் இருக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு கோரிக்கையை நினைத்து காணிக்கை செலுத்தினால் கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். 10 வழி 10 வழி பேய் பிசாஸ் காத்து கருப்பு எதுவானாலும் சரி. ஆடி மாதம் சிறப்பான நாள் இன்றைக்கு ஆடி 18 கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். காணிக்கை செலுத்து காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி விவிது விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கோயில இருந்து 90 ரூபா கோயில விவேகம் இருக்கிறவங்க காணிக்கை செலுத்துபவர்கள் கண்டிப்பாக செலுத்தவும். காணிக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி திடீர் வாங்கிட்டு போங்க எல்லாம் வாங்க 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 எல்லாரும் வாங்கம்மா எல்லாரும் ஒவ்வொருத்தர வரிசையை வாங்கிக்கங்க. விபூதி வாங்கணும் கொஞ்சம் வழி விடுங்க. பங்குனி மாதம் வந்து 18ஆம் தேதி அன்று இந்த கன்னிகை தொட்டதினால் கடுக்கும் மரம் வைத்தலையோ ஐயோ 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 பங்குனி மாதம் அன்று பங்குனி மாதம் அன்று 18ஆம் தேதி தன்னில்
எடுத்து வையோ இப்பொழுது தான் செய்த பாவத்தினால 5 படி ஏறிவிட்டேன் அம்மா. என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதா இல்லையா தாயே? மகனே காட்டுவாயா தாயே 5 படிகளில் அச்சுறுத்தல் அனைத்துமே ஆதரவிட்ட ஐயர்கள் அகற்றிருக்கின்றோம். 6வது படியிலே காலெடுத்து வைக்க வேண்டும், பாவத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் தாயே. தாயே எந்த
கொலைகளுள்ள லட்ச மக்கள் அனைத்திற்குமே அகற்றிருக்கின்றோம். 10வது வழியிலே காலெடுத்து வைக்க வேண்டும் என்றார். உன்னுடைய பரந்தாமனுடைய மாமனாகிய மாய கண்ணனுடைய படியாகப்பட்டது. எதற்காக உன்னுடைய கலிபுரத்தில் ஏற்றிருக்கின்றோம் என்றார். அன்றொரு நாள் உன்னுடைய தந்தை சிவனாகப்பட்டவருக்கு தெய்வலோக கன்னிமார்கள் மலம் பறிப்பதற்காக உன்னுடைய தாய் காந்திபுர கமலதிக்கிறீர்களே தவம் செய்து கொண்டிருந்தது. அதற்கு நீ பாதமூர்த்தி செய்து கொண்டிருந்தாய். அப்போது தெய்வலோக கன்னிகள் அந்த 7 பேர்களுமே காஞ்சிபுர கமலதிக்கிறீர்களை குளித்துக் கொண்டிருந்தார்கள். 6 கன்னிமார்கள் அந்த காஞ்சிபுர கமலதிக்கிறீர்களை குளித்துவிட்டு தெய்வலோகம் சென்று விட்டார்கள். 7வது கண்ணி மாண்டார் என்ற பெண்ணானவர் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய துணிலாடை எடுத்து நீ மறைத்து வைத்து விட்டார். அந்த பெண்ணானவர் தெய்வலோகம் செல்ல முடியாமல் அந்த காஞ்சிபுர கமலதிக்கிறீர்களை இருந்து போய் விடுகிறது. யார் எந்த பெண்ணை அவமானப்படுத்தி நீ இறக்க செய்தாயோ அதே பெண்ணானவரை ஆரியபுராஜன் மகள் ஆரியமாலாவாக பிறக்க செய்து அந்த பெண்ணை நீ இஞ்சப்பட வைத்து எந்த பெண்ணை நீ அவமானப்படுத்தினாயோ அதே பெண்ணானவரை நீ மணக்க வேண்டும் சொல்லி ஆசையை வளர்த்துக் கொண்டிருந்தார். அந்த ஆசையாகப்பட்டது உனக்கு நிறைவேறாது. ஏனென்றால் தெய்வலோக கன்னிமார்கள் 7வது கன்னி மாண்டார் என்ற பெண்ணானவரை உனக்கு சிறியதாயார் முறையாக அமைத்து நீங்கள் கலியுக மண்ணிலே கலியுக தெய்வமாக விளங்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும் என்றால் வாயுவசெட்டி பாளையத்திலே மண்ணானூத்தி என்ற இடத்திலே காத்தவராயன் என்ற ஆலயமும் ஆரியமாலா என்ற ஆலயமும் மாசி பெரியண்ணா என்ற ஆலயம் அமைத்து தருகின்றோம். கலியுக மண்ணிலே கலியுக தெய்வமாக இருந்து யார் எந்த வரத்தை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு நீங்கள் கலியுக தெய்வமாக விலகி கொண்டிருக்க வேண்டும். 10வது வழியிலே காலெடுத்து வைத்து உன்னுடைய பாவங்கள் எடுத்து தீர்த்து நீங்கள் அனைவருமே கலியுக தெய்வமாக விளக்க வேண்டும். மாமன் ஆகிய மாய கண்ணனை வணங்கிவிட்டு கலியுக மரத்தை விட்டு இறங்கி வர வேண்டும். ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும் மாமா. முத்துமானி மேடையாராக ஒரு வாசல் கொண்டே கோகிலையும் அம்மா. முத்துமானி மேடையாராக ஒரு வாசல் கொண்டே கோகிலையும் அம்மா. முத்துமானி மேடையாராக ஒரு வாசல் கொண்டே கோகிலையும் அம்மா. முத்துமானி மேடையாராக ஒரு வாசல் மகனை காத்தவராயா, நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து விட்டது. கலியுக தெய்வமாக விளங்கி கலியுக மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது சீக்கிரமாக கலியுகத்தை விட்டு இறங்கி வர வேண்டும். ஆகட்டும் தாயே. நண்பர்ந்த பெருங்குள்ள தாய்மார்களே, இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த வாசத்திற்குரிய பழனிசாமி ஐயாவர்களோட குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் வெளிவரை ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்த அணியாப்பூரை சேர்ந்த ராஜா ஆடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் விடிவரை பணிபுரிந்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாடக அமைப்பாளர் சிஎம் முத்தப்பா மற்றும் சொக்கலங்க நாயக்கர் ராஜ நடிகர் சொக்கலங்க நாயக்கர் ஐயா அவர்களுடைய கழகம் சார்பாகவும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அன்பு வெளியேறுகிறோம். நன்றி, வணக்கம்.
தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயான் பார்வதியின் சக்திராதை வேதன் சிவசக்திராதை வேதன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயான் பார்வதிக்கு சக்திராதை வேதன் சக்திராதை வேதன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாவன் அண்ணனவன் கணேசன் அண்ணனவன் தாய்மாவன் அவனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் திருமகன் அவனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் திருமகன் கந்தன் பார்வதியை வணங்கினான் கடவுளையும் வணங்கின போது கந்தன் பார்வதியை வணங்கினான் உமையவன் தன்வடிவம் மதுரையின் மீனாட்சி உருவத்தில் பாடுபட்டார் காட்சியில் காமாட்சி உமையவன் தன்வடிவம் மதுரையின் மீனாட்சி உருவத்தில் பாடுபட்டார் காட்சி உமையவன் தன்வடிவம் மதுரையின் மீனாட்சி உருவத்தில் பாடுபட்டார் காட்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றார் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றார் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருது அவனுக்கிடையே வருது அன்னையர்கள் பலருது அவனுக்கிடையே வருது கந்தன் 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 காலடியை வணங்கினான் கடவுளை யாவரையும் வணங்குத போதே கந்தன் காலடியை வணங்குங்கள்